ஹே ஹலோ கைஸ், இன்னைக்கு இந்த ட்ராமாவோட அடுத்த படத்தை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுருங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இந்த ட்ராமா எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ண மறந்துடாதுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் எபிசோட்ல நம்ம ஹீரோனியும் இவங்கிட்ட வந்து உனக்கு தான் ஒரு ஃபியான்ஸ் இருக்குல்ல, பிறகு எதுக்கு என்ன டார்ச்சர் பண்ணுறா அப்படி இப்படின்னு கேட்டிருப்பா. ஸோ அப்படியே ரெண்டு பேரும் ஃபேஸுமே ரொம்ப க்ளோஸாக இருந்திருக்கும். அது வரைக்கும் பார்த்துருப்பா. அதுல இருந்தால் கண்டினியூ ஆகுது. ஹீரோனிக்கு சுயநினைவு வந்து அப்படியே சைடில் போய் நிற்க ஹீரோ சொல்கிறான், என்னோட ஸ்டெப் மதர் தான் அந்த பொண்ணை பார்த்து வச்சிருக்காங்க, பட் எனக்கு பிடிக்கல, நாளைக்கு அந்த பார்ட்டில அனௌன்ஸ் பண்ண போறாங்க அதான் சொல்ல ஹீரோனியும் மனசுக்குள்ளே யோசிக்கிறா. இந்த காலத்துலயும் இப்படி வசதியான வீட்டுல அதுவும் மூத்த பையன்கிட்ட ஸ்டெப் மதரால இப்படி ஒரு கொடுமை நடந்துட்டு இருக்கு அப்படி திங்க் பண்ணிட்டு ஹீரோ கிட்ட கேக்குறா, என்ன இதுக்கு சூஸ் பண்ணீங்கன்னு சொல்லி கேட்கையுமே நீ ஸ்மார்ட் அண்ட் ரொம்ப தைரியமான ஸ்ட்ராங்கான பொண்ணு சொல்லிட்டு உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா பரவாயில்ல வேற பொண்ணு தேடிக்கிறேன்னு சொல்ல, அதெல்லாம் தேவையில்ல பாஸ் நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை லைட்டா குத்த அவனுக்கும் அது சம வலிக்குது போல. உடனே ஹீரோனியும் அதுக்கு சாரி கேட்டு உங்க வாழ்க்கையை நான் எப்படியாவது காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஏதாவது பேமெண்ட் உண்டான்னு கேட்க நீ அந்த பார்ட்டிக்கு வந்தா 1 மில்லியன் தரேன்னு சொல்ல இவளுக்கும் சரியான ஹாப்பி டபுள் ஓகேன்னு சொல்ல ஹீரோவா அதுக்கப்புறம் ஒரு டாக்குமெண்ட் எடுத்து கொடுத்துட்டு இது ஜி குரூப்ல இருப்பாங்கல்ல அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் இருக்கு, அது எல்லாத்தையும் நீ மெமரைஸ் பண்ணிக்கோன்னு சொல்ல ஹீரோனியும் சரி நீங்க கொடுத்த டாஸ்க்கை நான் சூப்பராக முடிச்சுட்டு வரேன்னு சொல்ல சரி நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு அதனால என்ன செல்லாம ஒரு நேமை வச்சு கூப்பிட்டு அப்பதான் யாருக்கும் சந்தேகம் வராதுன்னு சொல்ல லிட்டில் பேபின்னு கூப்பிட்டேன்னு கேட்க ரெண்டு பேரும் கொஞ்சம் ஆக்வர்ட் ஆயிடுறாங்க. தென் அடுத்த நாள் பார்ட்டி நடக்கிற பிளேஸ் தான் காமிக்காங்க. அப்போ ஸ்டேஜ் மேலே நின்று பேசுறாங்கல்ல இவங்க தான் ஹீரோட அப்பா, ஜி குரூப்போட சேர்மன். இப்போ என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா லைமன் குரூப்னு ஒரு கம்பெனி இருக்கு, அதாவது இவங்க ஃப்ரெண்டு கம்பெனி தான். இந்த இயர்ல இருந்து இவங்க கம்பெனி கூட சேர்ந்து ஒர்க் பண்ண போறாங்க, அதாவது பார்ட்னர்ஷிப் டீல் போட போறாங்க. ஸோ அதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கீழே மைக்கு பிடிச்சிட்டு இருக்காங்கல்ல இவங்க தான் ஹீரோட ஸ்டெப் மதர். பக்கத்துல நிற்கிறது அவங்களோட பையன் டோங்கு, அதுக்கு பக்கத்துல நிற்கிறது லைமன் குரூப் சொன்னாங்க தெரியுமா அந்த கம்பெனி, அவங்க தான் இவங்களோட பொண்ணை தான் நம்ம ஹீரோக்கு கட்டி வைக்கலான்னு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அதுக்கு தான் அனௌன்ஸ் பண்ண போறாங்க. கரெக்டா ஹீரோவும் வந்து ஹீரோனி இன்டர்வியூ கொடுக்குறான். ஹீரோனி சம மாச பிரின்சஸ் மாதிரி அழகா நடந்து வாரா. அப்பா ஸ்டெப் மதர் டோங்கு வாயை புடந்து பார்த்துட்டு இருக்காங்க யார் தான் அந்த பொண்ணுன்னு. அங்க மீடியால இருப்பாங்கல்ல அவங்களுமே போட்டோ எடுக்க நம்ம ஹீரோனிக்கு இது கனவா நிஜமா இவ்வளோ பெரிய பார்ட்டிக்கு வந்திருக்கிறோம், என் முன்னாடி நிற்கிறது என்னோட ஃபியான்சி அப்படி மேம்பருந்து பார்த்துட்டு வர. அதுக்கப்புறம் அவளுக்கு சரி வந்து ஐயோ மெங் உனக்கு என்னாச்சு, இது ஒரு ஆக்டிங் தான் சரியா அப்படி அவளுக்குள்ளே சொல்லிட்டு வர கீழேயும் விழ போயிடுறா. அப்போ நம்ம ஹீரோ தான் வந்து பிடிக்கிறான். நெக்ஸ்ட் ஹீரோவை வந்து ஹீரோனி கிட்ட மைக்கில் ப்ரொப்போஸ் பண்ணிட்டு இருக்கான். நான் லவ்லலாம் விழுவேன்னு நினச்சி கூட பார்க்கல, உன்னை என்னைக்கு பார்த்தோன்னா அன்னிலேருந்து லவ்லேயே விழுந்துட்டேன், எனக்கான தேவைதான் நீ தான் அப்படி இப்படின்னு டைலாக்கா பேசிட்டு இருக்க. என்னமா ஆக்ட் பண்ணுறான், ஆஸ்கார் அவளே கொடுத்து போல அப்படின்னு மனசுக்குள்ளே திங்க் பண்ணிட்டு ஹீரோ பார்த்து சிரிச்சிட்டு இருக்க. அந்த நேரத்துல ஒரு பொண்ணு ஸ்டேஜ்ல வந்து என்னுடைய நேம் சேனி நான் ஹீரோவை விரும்புறேன்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த பொண்ணு தான் ஸ்டெப் மதர் பார்த்து வச்ச பொண்ணு. ஹீரோவா அந்த பொண்ணு ஃபேஸை பார்த்துட்டு கொஞ்சம் டென்ஷன்லேயே நிற்கா. ஹீரோனி இதை நோட் பண்ணியிருப்பா. பிகாஸ் இந்த பொண்ணு இருக்கால இவளுக்கு ஒரு சிஸ்டர் உண்டு, அவ ஃபேஸ் மாதிரியே இவ சர்ஜரி பண்ணியிருக்கிறா. முன்னாடி ஹீரோ அந்த பொண்ணை தான் லவ் பண்ணிட்டு இருந்திருப்பான். ஸோ அந்த ஃபேஸை பார்க்கும்போது இவளுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகி நிற்கா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனியும் அங்கே இருக்கிறத சுற்றி பார்த்துட்டு இருக்கா. ஸ்டெப் மதர் வந்துடுறாங்க. ஹீரோனியும் நல்ல மரியாதை தான் அவங்களுக்கு வணக்கம்லாம் சொல்ல, ஆனால் ஸ்டெப் மதர் தான் ரொம்ப ஓவராக பேசுது. நீ இப்படி காஸ்ட்லியாக ட்ரெஸ்ஸை மாட்டிக்கிட்டா நீ ஒரு பிரின்சஸை மாறிடுவியோ, அதான் உன்னோட மூஞ்சிலே எழுதி ஒட்டியிருக்கேன் நீ ஒரு லோ கிளாஸ்னு அப்படி ரொம்ப அசிங்கமாக பேச ஹீரோனியும் எவ்வளவுக்கு தான் பொறுமையாக இருப்பா. மனசுக்குள்ளே பாவம் ஹீரோ எப்படிதான் இந்த பிசாசு ஸ்டெப் மதர் கிட்ட இவ்வளோ நாள் சமாளிச்சான்னு தெரியலன்னு நினச்சிக்கிட்டு நீங்க இப்படி அரகண்டா இருக்கீங்களா, உங்களை ஸ்டெப் மதர்னு கூட்டாதான் கரெக்ட்னு சொல்ல அவங்கள ஹீரோனி அடிக்க கைவோங்க. ஹீரோனி யாரு டக்குன்னு கையை டைட்டா பிடிச்சிட்டு என்ன ஸ்டெப் மதர் இப்படி நீங்க பண்ற வேலையை உங்க கெஸ்ட் யாராவது பார்த்தாங்கன்னா உங்களை கேவலமா சிரிக்க மாட்டாங்க அப்படி ஹீரோயின் டீஸ் பண்ணிட்டு இருக்கா. அவங்களால ஒன்றும் பண்ண முடியாம ஹீரோனையும் மறைச்சிட்டு நிற்கா. அந்த நேரத்துல கரெக்டா ஹீரோ வந்து ஹீரோனிய அப்பா கிட்ட பேச கூப்பிட்டு போன்னு சொல்லிட்டு அவளை அந்த இடத்த விட்டு கூப்பிட்டு போக அப்படியே ரெண்டு பேரும் நடந்து போயிட்டு இருக்காங்களா. அப்போ ஹீரோவும் ஹீரோனி கிட்ட சொல்றான், என்ன பாரு எங்க அப்பா கிட்ட போய் ஹீரோ தான் ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணிட்டாங்கல்ல, ஸோ சிவி பொசிஷன்ல இருந்து நீக்கிடாதங்க கண்டினியூ பண்ண சொல்லுங்கன்னு கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீ மட்டும் இந்த வேலையை கரெக்டா பண்ணனா உனக்கு டபுள் பேமெண்ட் தர சொல்ல. உடனே ஹீரோ
ஹீரோனியும் என்கிட்ட சொல்லிட்டீங்களா, இந்த சின்ன விஷயத்த நானே பாத்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அங்க போய் ஹீரோ அப்பா கிட்ட வந்து நீங்க எப்போதும் ஹாப்பியா அண்ட் ஹெல்த்தியா இருக்குன்னு சொல்ல அவரும் என்ன பேசணும் முடிச்சிட்டு இருக்க. ஜெனி குடும்பமே அங்கதான் இருந்திருக்கோம். பக்கத்துல ஜெனி அப்பா இருக்காங்களா, அவங்களும் நீங்க நல்லா பேசுங்க, நாங்க அங்க போயிட்டு வரோம் அப்படி சொல்லிட்டு அவங்களும் அந்த இடத்த விட்டு போக ஹீரோ அப்பாக்கு என்ன சொல்லுன்னு தெரியாம அவங்களே பாத்துட்டு இருக்க. அதுக்கப்புறம் ஹீரோனி திட்ட வராங்க. உடனே ஹீரோனியும் ஹீரோ அப்பா கையை பிடிச்சிட்டு ஸோ உங்களுக்கு வயசாகிட்டு தெம்பு கூட இல்லல்ல, நானே ஊட்டி விட சொல்லிட்டு அப்படி கட்டாயி பிடித்து அவரை குடிக்க வைக்கிறா. அவரும் மனசுக்குள்ள இந்த பொண்ணியா இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு பாத்துட்டு இருக்க. ஹீரோனியும் அவரை விட மாட்டுக்கா, எப்படியோ ஊட்டி விட்டுறா. அதுக்கப்புறம் சொல்றா, நான் ஹீரோவை சின்சியரா லவ் பண்றேன், நான் கஷ்டப்பட்ட ஃபேமிலி தான், ஆனா ட்ரூ லவ்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லியிருப்பான்ல, அதை இவங்க கிட்ட கேட்டுட்டு உங்க பையன் கரெக்டா தான் சூஸ் பண்ணுவாங்க, உங்களுக்கே தெரியும், சோ உங்க முடிவை சொல்லுங்கன்னு சொல்ல அவருக்கும் சரக்கு ஊட்டி விட்டதால ஒரே இருமிட்டு இருக்க. உடனே ஹீரோனியும் மாமா நீங்க ஓகே சொல்லிட்டீங்களா, இப்பதான் தலையாட்டினீங்க, அப்ப ஹீரோவும் சீவ பொசிஷன் கண்டினியூ பண்ணலாம் அப்படிதானே அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்க. ஹீரோ அப்பாக்கு என்ன பேசுன்னு தெரியல, அப்படியே முழிச்சிட்டு அவளையே பாத்துட்டு நிக்க. தென் சீனை கட் பண்ண அடுத்த நாள் ஹீரோ வீட்டுல அப்பாவோ டோங்க போட்டு திட்டிட்டு இருக்காங்க. எதுக்குன்னா இவனுக்கு டிசைன்லாம் ஒழுங்கா வரல போல, அது மட்டும் இல்ல இதுக்காகவே 4 வருஷம் அமெரிக்காவில படிக்க வச்சிருக்காங்க, இவனுக்கு ஒண்ணுமே தெரியல, சோ நீ ஒன்னுத்துக்கு பிரோஜனம் கிடையாது, நீ ஒரு உதவக்காரன் அப்படி இப்படின்னு திட்டிட்டு இருக்க. நம்ம ஹீரோவை கரெக்டா அங்க வாரான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ போட்டு திட்டிட்டு இருக்காங்க. எதுக்கு நீ அந்த பொண்ணை மைக்ல அனௌன்ஸ் பண்ணா, அந்த பொண்ணெல்லாம் வேண்டாம்னு சொல்ல என்னோட டிசிஷன் கரெக்டா தான் இருக்குன்னு சொல்லிட்டு போக ஹீரோ அப்பாவும் இங்க இருந்து கத்திட்டு இருக்க. அப்படியே நமக்கு ஹீரோனி தான் காமிக்காங்க. அவங்க ஹோட்டல வச்சு ரன் பண்றாங்க போல. ஹீரோனுமே அங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்டு சோ அப்படியே வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுக்க வந்தா. ஹீரோ பேசுறது தான் மைண்டுக்குள்ளே வந்து போக அந்த நேரத்துல ஐயோ வந்து இன்னும் பாருடி உன்னோட போட்டோவும் சீவ போட்டோ தான் இன்டர்நெட்ல வைரலா பரவிட்டு இருக்கு அப்படி சொல்லிட்டு இருக்க. இவளுக்கு எல்லா விஷயம் தெரியும் போல. ஹீரோனி தான் சொல்லியிருக்கா. யோயும் சொல்றா, இதை மட்டும் உங்க அப்பா அம்மா பார்த்தாங்கன்னா உன் கதையை முடிஞ்சிட்டு சொல்ல. ஹீரோனியும் உடனே போன் எடுத்து ஹீரோக்கு தான் கால் பண்றா. அது சுவிட்ச் ஆஃப்னு வருது. இன்னொரு பக்கம் ஹீரோவோ மீட்டிங் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அதனால தான் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கான் போல. அங்க ஸ்டெப் மதரோ கேப் கிடைக்கும் போதெல்லாம் ஹீரோவை டேமேஜ் பண்ணிட்டே இருக்காங்க. எப்படியாவட்டும் அந்த சீவ பொசிஷன்ல இருந்து இவனை தூக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் தான் போட்டு வச்சிருக்காங்க போல. ஹீரோவும் சொல்றான், டிசைன் போட்டியில நம்ம கம்பெனில இருந்து சேரும்னு சொல்ல அங்க இருக்கிற எல்லாருமே ஸ்டெப் மதர் பேச்சை தான் கேட்குறாங்க. அவங்களும் 10 வருஷத்துக்கு முன்னாடி இப்படிதான் சேர்ந்தாங்க. பட் அதுல இந்த கம்பெனி க்ளோஸ் ஆகுற நிலைமைக்கே வந்துட்டு சொல்ல டோங்கோ அதுல இருந்து மீட் எடுத்தது யாரு, எங்க அம்மா தான் பேசிட்டு இருக்கா. அப்பாவும் முடிஞ்சு போன விஷயத்தெல்லாம் இப்படி பேசிட்டு இருக்க கூட சொல்லிட்டு ஹீரோ கிட்ட ஆப்பிரிக்கால இருக்குல்ல அந்த டைமண்ட் சுரங்க பதையை எப்படி பாதுகாக்கணும்னு திங்க் பண்ணிட்டு இப்படி இந்த போட்டியை பத்தி எல்லாம் யோசிக்காதுன்னு சொல்லிட்டு மீட்டிங்லாம் கேன்சல்னு சொல்லிட்டு போக அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே அந்த பிளேஸுக்கு ஜெனி வந்து எங்க அப்பா பிசினஸ் ஒர்க்கை பத்தி உங்ககிட்ட பேசிட்டு வர சொன்னாங்கன்னு சொல்லிட்டு என்னோட ஃபேஸ் நல்லா இருக்கான்னு கேட்க இவனை அப்படியே பார்த்துட்டு இருக்க. அவளும் ஹீரோ கிட்ட வந்து பேச அப்ப கரெக்டா நம்ம ஹீரோனையே கால் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்ல ஹீரோவை இங்க இருந்து போகிறதுக்கு முன்னாடி ஃபேஸை மாத்தினா மட்டும் நீ அவளை மாதிரி ஆகிடுவியா அப்படி சொல்லிட்டு போக இவ்வளோ டென்ஷன்ல நிற்க. இந்த சரி யோயோவை ஒரு பையன் சீட் பண்ணியிருப்பான். அதுக்காக ஹீரோனி கூட அந்த பையனை அடிச்சிருப்பா தெரியுமா. அந்த பையன் இங்க ஹீரோனி விஷயத்தை கேள்விப்பட்டு போஸ்டர்லாம் அவளுக்காக ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கிறான். கூட கொஞ்சம் ஆட்களையுமே ஹீரோனியை அடிக்க கூட்டு வந்திருக்கிறான். ஹீரோனியும் ஃப்ரெண்டுக்காரையும் சேர்ந்து அவங்க எல்லாத்தையுமே அடிச்சு போட்டுட்டு இவனுமே அடிச்சிடுறா. அப்போ ஒருத்த மட்டும் மறுபடியும் ஹீரோனியை அடிக்க வர ஹீரோ இடையில வந்து அந்த அடியை வாங்கிக்கிறான். ஹீரோனியுமே நீங்க ஓகே தானே சொல்லி கேட்டுட்டு இருக்க. அந்த நேரத்துல ஹீரோ மேனேஜர் வந்து பாடிக்காரெல்லாம் கூட்டு வர அவங்களுமே பயந்து போயிடான்னு. அதுக்கப்புறம் ஹீரோவோ ஹீரோனி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து என்னோட ஹீரோனி தான் அப்படி சொல்லிட்டு இருக்கா. யோயோக்குலாம் ஃபர்ஸ்டே தெரியும்ல, சோ அவ அசால்ட்டா தான் எடுத்துக்கிறா. பக்கத்துல இருக்கிற பொண்ணு தான் கொஞ்சம் அதிர்ச்சி ஆன மாதிரி இருக்கு. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். பை பை.